வணக்கம். இது ஆரோக்கியம் அவசியம். உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க கடலூர்லேருந்து மோகனா பேசுறோம். ஓகேங்கம்மா. உங்க கேள்வி என்னங்கம்மா? தொடர்ந்து சொல்லுங்க டாக்டர்ட்ட. எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. 27 இயர்ஸ்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ம்ஹ்ம். இப்போ வந்து 35 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் 2 இயர்ஸ்லேருந்தே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். எக்கு வந்து சரியா growth ஆகல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கம்மா சொல்றீங்க? 35 இயர்ஸ் ஆகுதுங்கிறீங்க. மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் ஆகுதுங்கிறீங்க. 10 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லைங்க சார், 27ல மேரேஜ் ஆச்சு. ஓகே. இப்போ வந்து எனக்கு 35 இயர்ஸ். ஓகே. இப்போ ஓகே. வந்து எனக்கு சொல்லுங்க. கருமுட்டை வந்து சரியா growth ஆகல. மற்றபடி எனக்கு பிளாக்கோ இல்லை யூட்ரஸோ நல்லா எல்லாமே நல்லா கரெக்டா இருக்கு. ம். உங்களுக்கு பிசிஓடிங்கிற பிரச்சனை இருக்குதாம்மா? ஆமாங்க மேம். அது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்பதான் டிசம்பர்ல தான் நான் லாப்ராஸ்கோப் பண்ணேன். ஓகே. நார்மலா மெடிசன் எடுத்தா ஓகே ஆயிடும்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஏஜ் ஃபேக்டர் அதிகமா இருக்கிறதுனால நீங்க டெஸ்ட் பேபி ரெடி பண்ணுங்க அப்படின்றாங்க. ம். இது போதிய இது வசதி இல்லாதனால கொஞ்சம் யோசிக்கிறேன் மேடம். இது வந்து நீங்க மனம் தளராதீங்க. இதுக்கு வந்து என்னன்னா மருந்துகள் வந்து என்னன்னா எந்த டோஸ் குடுக்குறாங்க, எவ்வளோ அளவு குடுக்குறாங்க, அது தவிர மத்த இது தேவையான மருந்துகள் குடுக்குறாங்களா? அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ஸு மயோஇனாஸ்டால் சொல்லுவாங்க பிசிஓடியில், அதெல்லாம் கொடுக்குறாங்களா என்கிறது தெரியல. கருமுட்டை வளர்ச்சிக்கு இல்லாததுக்கு வந்து ஒன்று வந்து முட்டையோட தன்மையாக இருக்கலாம், அவங்க வயசு ஒன்று காரணமாக இருக்கலாம், இல்லை பிசிஓடி அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணக்கூடியது தான்மா. இது கரெக்ட் பண்ண முடியாத, முட்டையே இல்லாதவங்களுக்கு முட்டையை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து வி கேன் டூ சம் திங்ஸ் டு மேக் தம் ஹாவ் அ பேபி. ஸோ அதனால் வந்து நீங்கள் கட்டாயமாக மருத்துவர் ஆலோசனை பெறுங்க. அம்மா, வேற ஏதாவது சந்தேகம் இருக்குவாங்க உங்களுக்கு? எங்களுக்கு நார்மலாவே ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சில பெண்கள் வந்து 10 வருடம் கழித்து கூட நார்மலாக ஆயிருக்காங்க. பட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான். சரிங்க மேம். எங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபுட்டு நாங்கள் எடுத்துக்கணும் மேம்? அதுதான்மா, நீ வந்து இது காய்கறிகள், பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸு, மில்லட்ஸு, அப்புறம் வந்து நீ உடல் பருமனாக இருக்கியா இப்படி? இல்லைங்க மேம். எனக்கு வந்து 160 வந்து ஹைட், ஆனால் 54 தான் இருக்கும் கேஜஸ். ஓகே. இப்போ சில பிசிஓடி பீப்புள் வந்து ஒல்லியாகவும் இருப்பாங்க. அதனால் நீ வந்து என்னன்னா தினமும் எக்ஸசைஸ் செய்யணுமா? அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போகணும். நீ பண்ணுறேன், அதனால எனக்கு வந்து மேக்ஸிமம் வாக்கிங்கில் தான் இருப்பேன். வாக்கிங் பண்ணணும். அப்புறம் நீ வந்து நேச்சுரலான முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு பணம் இல்லைனாலும் என்ன பண்ண முடியும்? நேச்சுரலான முறை ட்ரை பண்ணிட்டு இரு. சில சமயம் லேட்டாக கூட நடக்கலாம், சொல்ல முடியாது. சரிங்க மேம். இந்த மாதிரி மதியத்தில் வந்து ஸ்லீப் பண்ணலாங்களா, தூங்கலாங்களா? மதியத்தில் தூங்கக்கூடாதுமா. மதியில் தூங்கக்கூடாது. எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கலாங்களா? எண்ணெய் பதார்த்தம் வந்து சாப்பிடக்கூடாது. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அது எதுவுமே எடுத்துக்கலாம் மேம். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிக்கன் சாப்பிடாதீங்கம்மா. இது மீன்கள் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், அது மட்டன் அந்த இது அதுவும் சாப்பிடலாம். சரிங்க. சரிங்கம்மா. ஓகே, நன்றிங்கம்மா. உங்கள் கேள்விக்கு நன்றி.